சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. செழியனை மீட்டு கொண்டு வருவதற்காக தங்களால் அனுப்பப்பட்ட படைக்கு தலைமை தாங்கிச் சென்ற என் மைந்தன் மணிமாறன் செழியனின் மடலை கண்டு குழப்பமடைந்தான் என்றால் அதில் இருந்த வாசகங்கள் விரும்பத்தகாததாக இருந்திருக்க வேண்டும். அவை என்னவென்று மன்னர் விளக்கினால்தான் நாம் மேற்கொண்டு இதை பற்றி விவாதிக்க முடியும். அதை சொல்வதற்காகத்தானே உங்கள் எல்லோரையும் அழைத்தேன். இருங்கோவேள் நம்மோடு தொடர்பு கொண்டு இயல்பாக பழகிக் கொண்டிருந்த நேரத்தில் அவன் தங்கை தாமரையை செழியனுக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று நானே ஆசைப்பட்டேன். தாமரையின் ஓவியத்தை செழியனிடம் காண்பித்து அவன் சம்மதத்தையும் அறிந்தேன். அதற்கு பின் ஏதேதோ நடந்துவிட்டது. இன்று அந்த இருங்கோவேள் நமக்கு பகைவனாகிவிட்டான். இப்பொழுது புரிகிறது. இருங்கோவேலின் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட செழியன் அங்கு தாமரையை சந்தித்திருப்பான். அதன் மூலம் ஏதோ சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது இல்லையா? சரியாக சொன்னீர்கள். தாமரையை மணந்து இருங்கோவேளுக்கு மைத்துனனாகப் போகிறான் செழியன். இருங்கோவேளுக்கு உறவாகிவிட்டதால் பாண்டிய நாட்டிற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, என்னை காப்பாற்றுவதற்கென்று எவரும் வரத்தேவையில்லை என்றல்லவா எழுதியிருக்கிறான். என்ன துணிச்சல்! எவ்வளவு பெரிய துரோகம்! அதனால்தான் என் மகன் என்ன செய்வதென்று புரியாமல் சோழ நாட்டிற்கு சென்றிருக்கிறார். மன்னர் சொன்னதையும் அங்கு நடந்ததையும் இணைத்து பார்த்தால் செழியன் கடத்தப்பட்டதாக சொல்வதே உண்மைதானா என்ற சந்தேகமாக இருக்கிறது. அந்த தாமரை இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே அவன் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறான். அங்கு அந்த உறவை பலப்படுத்திக் கொண்ட பின் பாண்டிய நாட்டு உறவே தேவையில்லை என்று தீர்மானித்து உதறி தள்ளியிருக்கிறான் அந்த செழியன். இந்த தளபதியின் மகனான மணிமாறனை விட அமைச்சரின் மகனான அவனையே அனைத்திலும் முன்னிலைப்படுத்தினீர்கள். ஆனால் அவனோ பேரரசரான தங்களையே பின்னால் தள்ளிவிட்டு துரோகி இருங்கோவேலுக்கு துணை போய்விட்டான். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். என் மகன் செழியன் என்னையே உதறித்தள்ள நேர்ந்தாலும் நம் மன்னருக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டான். அப்படியானால் இந்த லிகிதத்திற்கு என்ன பொருள்? அதை எழுதியதே அவனல்ல என்று கூறப் போகிறீர்களா? அவனுடைய கையெழுத்து மன்னருக்கு தெரியாது என்கிறீர்களா? அவனுடைய தலையெழுத்தே அரசருக்கு தெரியும் போது அவனுடைய கையெழுத்தை அறிய மாட்டாரா என்ன? இந்த ஒரு லிகிதத்தை மட்டும் வைத்துக் கொண்டு எதையும் தீர்மானித்து விடக்கூடாது என்கிறேன். நானும் இந்த லிகிதத்தை முழுமையாக நம்பவில்லை. இருப்பினும் இது செழியன் எழுதியதுதான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அமைச்சர் சொல்வது போல் நாம் அவசரப்பட்டு எந்த தீர்மானத்திற்கும் வந்துவிடக்கூடாது. அதனால் அடுத்து ஏதேனும் ஒரு செய்தி சோழ நாட்டிலிருந்து வரும் வரை பொறுமையாக காத்திருப்போம். என் அருமை மாடப்புறாவே, இந்த ஓலையை மாமன்னர் கரிகாலரிடம் சேர்த்துவிடு. எவரிடமும் அகப்பட்டுக் கொள்ளாமல் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். புரிகிறதா? முத்து, நீங்கள் எப்போது இங்கு வந்தீர்கள்? நீ புறாவை கொஞ்சிக் கொண்டிருக்கும் போதே நான் வந்துவிட்டேன். எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று வருந்திக் கொண்டிருக்கிறேன்.
ம், ஆரம்பித்து விட்டீர்களா உங்கள் குறும்பு பேச்சை? சரி, புறா மூலம் இங்குள்ள சூழ்நிலையை பற்றி சோழ மன்னருக்கு தூது அனுப்புகிறாயா? ஆமாம், நாம் எதற்காக வந்தோமோ அந்த கடமையை சரியாக செய்ய வேண்டாமா? உரிய நேரத்தில் இந்த புறா சென்று கரிகாலருக்கு செய்தியை தெரிவித்து விடும் இல்லையா? ம், ஆமாம். அந்த அளவுக்கு உங்கள் நாட்டில் அதை பழக்கி வைத்திருக்கிறீர்கள். ஏன் உங்கள் பாண்டிய நாட்டில் நீங்கள் எப்படி செய்திகளை எல்லாம் அனுப்புகிறீர்கள்? மாடப்புறாவை அனுப்ப முடியாது. முடிந்தால் இந்த முத்துப்புறாவை அனுப்ப முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் தாங்கள் அப்படி சொல்கிறீர்கள்? இந்த காட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடையே சிறிது தூரம்தான். அதனால் புறா பாதுகாப்பாக சென்று விட முடியும். ஆனால் பாண்டிய நாடு வெகு தூரத்தில் இருக்கிறது. நீண்ட தூரம் சென்றாக வேண்டுமே. ஏன் புறா எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பறந்து செல்லுமே. புறா வீடு தூது என்பது இலக்கியங்களிலேயே இடம் பெற்றிருக்கிறதே. இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் நான் அனுப்பும் புறாவை யாராவது அம்பு எய்து அடித்து வீழ்த்தி விட்டால் எதிரியிடம் அந்த ஓலை அகப்பட்டு விடும் அல்லவா? ஓ, அது எங்களுக்கு ஆபத்து தானே. பிறகு எப்படித்தான் பாண்டிய மன்னருக்கு வேண்டிய செய்திகளை அனுப்புகிறீர்கள்? மாமன்னர் பெருவழுதி பாண்டியரிடம் என்னை போல் இன்னும் பல வீரர்கள் இருக்கிறார்கள். ஆ, அவர்களில் ஒருவன் காட்டின் எல்லையில் வந்து நிற்பான். ம், நான் சென்று அவனிடம் எனது செய்தியை சேர்த்து விட்டால் அவன் சென்று அதை மன்னரிடம் ஒப்படைத்து விடுவான். ம், அதுவும் நல்லதுதான், பாதுகாப்பான விஷயம்தான். ஆக உங்களை பொறுத்தவரை இந்த காட்டிலேயே விறகு வெட்டியாக தெரிந்து கொண்டிருக்க போகிறீர்கள் இல்லையா? ஏன், அதில் உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படி சொல்வேனா? நீங்கள் இந்த வடிவத்தில் இந்த காட்டிலேயே இருப்பதால் தானே நான் அவ்வப்போது உங்களை வந்து சந்திக்க முடிகிறது. ஆமாம். என்ன, ஏன் திடீரென்று இவ்வளவு சலிப்பு? பிறகென்ன, அடிக்கடி என்னை சந்திக்க ஆவல் கொண்டவள் போல் பேசுகிறாய். ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் இந்த ஆணுடையில் தான் திரிந்து கொண்டிருக்கிறாய். ம், என் அன்பு காதலியாக, அழகிய இளம் பெண்ணாக, எனக்கே உரித்தவளாக உன்னை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு ஆணாக இருக்கும் முத்துவை எனக்கு பிடிக்கவே இல்லை. ம். உங்களுக்கே உரியவளான இந்த முத்து நகையை பாதுகாப்பதற்காகத்தானே இந்த முத்து இப்படி தெரிந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் எப்போது விரும்பினாலும் இந்த முத்து நகையாக மாறிவிடுவாள். முத்து நகை, நீ சொல்வதும் சரிதான். ஆணுடைதான் உனக்கு பாதுகாப்பு. ஏதோ என் மனதில் உள்ள ஆசையை கூறினேன், அவ்வளவுதான். எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லை என்று நினைக்கிறீர்களா? ஒரு பெண்ணாக உங்கள் கைகளை கோர்த்து கொண்டு சோழ நாடு முழுவதும் சுதந்திரமாக வலம் வர வேண்டும். அந்த ஆசை எனக்கும் இருக்கிறது. ஆனால் நான் மேற்கொண்டிருக்கும் கடுமையான பணி என்னை சூழ்நிலை கைதியாக மாற்றியிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எவருக்கும் சந்தேகம் வராமல் இங்கு வரவேண்டியிருக்கிறது. வைத்தியனாக வேடமிட்டிருப்பதால் அதற்கேற்ப மூலிகை பறிக்கிறேன் என்ற காரணத்தை காட்டி நடமாட வேண்டியிருக்கிறது. கவலைப்படாதீர்கள், கூடிய விரைவில் பெண்ணின் உடையில் உங்கள் முத்துநகை உங்களை வந்து சந்திப்பாள். ஏதோ தேவி இந்த அளவிற்கு மனமிறங்கி தரிசனம் தர முன் வந்ததே போதும், பெரும் பாக்கியம். யாருக்காக வேண்டுமானாலும் எந்த மூலிகை வேண்டுமானாலும் கொண்டு போ. ஆனால் என்னை உயிர் வாழச் செய்யும் சஞ்சீவினி மூலிகை நீதான் என்பதை நினைவில் கொள். சரி, நேரமாகிவிட்டது. அந்த தாமரை என்னை தேடிக் கொண்டிருப்பாள். நான் வருகிறேன். போய் வா. மணிமாறா, காரிக்கண்ணனார் மூலம் நான் அனுப்பிய அழைப்பை ஏற்று நீ இங்கு வந்ததைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். அத்தோடு எங்களோடு சில நாட்கள் தங்கியிருக்க இசைந்தது
பலாச்சுளையில் தேனை தோய்த்து தந்தது போல் இனிக்கிறது. மன்னவா, பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் நட்புறவு வேண்டி அழைப்பு வந்தபோது அது கூடாது என்று போர்க்கொடி பிடித்தவர்களில் நானும் ஒருவன். இப்போது தாங்களும் மகாராணியாரும் இளவரசர் கிள்ளிவளவனும் என் மீது காட்டும் அன்பையும் பாசத்தையும் பார்க்கும்போது சோழ பாண்டிய உறவு முன்னமே இருந்திருக்க கூடாதா என்று என் மனம் கோருகிறது. நான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்றும் எனக்கு புரிகிறது. ஒரு போர் வீரன் என்பவன் தன் நாட்டிற்கு எந்த வகையிலும் ஆபத்து ஏற்படக்கூடாது என்றுதான் நினைப்பான். அவ்வகையில்தான் நீயும் நினைத்திருக்கிறாய். வீரர்களை மதிப்பது சோழர்களின் பண்பு. உனது வீரத்தை நான் புரிந்து கொண்டதால் தான் எனது நண்பனாக உன்னை ஏற்றுக்கொண்டேன். தங்கள் வீரத்தை பற்றியும் தாங்கள் புரிந்த பல போர்களை பற்றியும் நானும் நிறைய கேட்டிருக்கிறேன் இளவரசே. மணிமாறா, நண்பர்கள் என்று ஆன பிறகு இளவரசன் தளபதி மகன் என்ற பேதமெல்லாம் எதற்கு? என்னை பெயர் சொல்லி அழைக்கலாமே. சரி இளவரசே. மறுபடியும் இளவரசா? சரி கிள்ளிவளவா. மிக்க மகிழ்ச்சி. சோழ நாடும் பாண்டிய நாடும் ஒன்று சேர்ந்து விட்டதா? இனி அனைத்து நாட்டவர்களும் நம் படையை கண்டு மிரளுவார்கள். தமிழகத்தின் சக்தி ஓங்கி விட்டது என்று பேரொளி 8 திக்கும் பரவும். தாங்கள் கூறுவது தவறு தந்தை. நம் சோழ நாட்டின் வீரம் என்றுமே சோடை போனதில்லை. அதன் பெருமை எப்பொழுதும் 8 திக்கும் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. சோழ நாட்டின் வீரத்தை மதிப்பிட பாண்டிய படை வேண்டும் என்ற அவசியமே இல்லை. வீரத்தில் சோழர் படையே என்றும் ஓங்கி நிற்கும். கிள்ளிவளவா, சோழ நாட்டு வீரத்தின் மீது தங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருப்பது தவறல்ல. அதற்காக பாண்டிய நாட்டு படையை குறைத்து மதிப்பிடுவது தவறு. வீரத்தில் பாண்டியர் படையே என்றும் ஓங்கி இருக்கும். அப்படியானால் நமக்குள் வீரத்தை பரிசோதிக்கும் போட்டி ஒன்றை நடத்தி வீரத்தில் சிறந்தவர் சோழரா இல்லை பாண்டியரா என்று பார்த்து விடுவோமா? கிள்ளிவளவா, விருந்தினரை சவாலுக்கு அழைப்பது முறையல்ல. விளையாட்டு விபரீதமாகிவிடும். இல்லை அரசே, இது வெறும் விளையாட்டுதான். இளைஞர்கள் என்றாலே வீரப்போர்களில் ஈடுபடுவதுதானே அழகு. விளையாட்டு தானே? அப்படி என்றால் சரி. சவாலுக்கு நான் தயார். போட்டி என்ன என்பதை சொல். சோழரின் வீரம் என் கைகளில் இருக்கிறது. பாண்டியரின் வீரம் உன் கைகளில் இருக்கிறது. ஆகையால் நமக்குள் பல பரீட்சை செய்யலாம். உன் கை தாழ்ந்து விட்டால் சோழ நாட்டிற்கு வெற்றி. உன் கை தாழ்ந்து விட்டால் பாண்டிய நாட்டிற்கு வெற்றி. ஆனால் அது நிச்சயம் நடக்காது. அதையும் பார்ப்போம். பார்ப்போம். யாரடி அவர்? என் அண்ணனோடு பலம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பெயர் மணிமாறன் என்று கேள்விப்பட்டேன். பாண்டிய நாட்டு தளபதியின் மகனாம்.
மலர்கொடி, அவர் பலம் பிடிப்பதை பார்த்தால் உன் அண்ணன் தோற்று விடுவார் போல் தெரிகிறதே. இப்படி பேச உனக்கு வெட்கமாக இல்லை? பலம் பிடிப்பது என் அண்ணன் மட்டுமல்ல, உன் மாமன் மகனும் கூட. அவர் தோற்றுவிட்டால் நம் சோழ நாடே தோற்றது போல் ஆகிவிடும். என்னடி அப்படி பார்க்கிறாய்? மலர்கொடி, மணிமாறன் வீரத்தில் மட்டுமல்ல, அழகிலும் சிறந்தவர். அதை நீதான் மெச்சிக்கொள்ள வேண்டும். என் அண்ணனின் அழகிற்கு முன்பு அந்த வீரன் கால் தூசி. அப்படி என்றால் வீரத்தில் அதிலும் என் அண்ணன் தான் சிறந்தவர். அப்படியா? நீ வேண்டுமானால் பார், நிச்சயம் மணிமாறன் தான் வெல்வார். அது நடக்காத காரியம். என் அண்ணன் தான் வெல்வார். அருமை கிள்ளிவளவன், அருமை! சாதித்து விட்டாய். ஆம் மணிமாறா, கிள்ளிவளவன் வெற்றி பெற்றதில் உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? தந்தையே, உண்மையில் வெற்றி பெற்றது நான் அல்ல, மணிமாறன் தான். நீ என்ன சொல்கிறாய்? ஆம் தந்தையே, ஒரு கட்டத்திற்கு மேல் மணிமாறனின் பலத்திற்கு என்னால் ஈடு கொடுக்க முடியவில்லை. நான் தோற்கப் போகும் நிலையில் வேண்டுமென்றே தன் பலத்தை குறைத்து எனக்காக விட்டுக் கொடுத்து விட்டான். அப்படியா மணிமாறா? கிள்ளிவளவனே இப்படி வெளிப்படையாக சொல்லும்போது நான் எப்படி மறுப்பது? ஏன் அப்படி செய்தாய்? விளையாட்டாக தொடங்கிய போட்டிதான். ஆனால் அது தவறு என்று எனக்கு தோன்றியது. ஒருவரின் கைபலத்தை வைத்து ஒரு நாட்டின் வீரத்தை கணிப்பது தவறு. வீர சக்கரவர்த்தியான தாங்கள் ஆளும் சோழ நாட்டை என் கைபலம் தாழ்த்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கிள்ளிவளவனும் சிறந்த வீரன்தான். ஆகையால் இந்த நிலையில் கிள்ளிவளவன் தோற்றால் நன்றாக இருக்குமா? சோழ நாட்டு அரண்மனையில் வீரர்களுக்கும் பணிப்பெண்களுக்கும் முன்னே அவர் தோல்வியடைந்தால் அது அவருக்கு பெருமை தருமா? அதனால்தான் அப்படி செய்தேன். இப்போது புரிகிறதா மலர்கொடி? மணிமாறன் வீரத்திலும் அழகிலும் மட்டுமல்ல, பண்பிலும் மிக உயர்ந்தவர். இருவேறு திசைகளில் புறப்பட்ட நதிகள் ஒரே இடத்தில் சங்கமமாவதைப் போல் வேறு வேறு இடங்களிலிருந்து புறப்பட்ட நமது லட்சியங்களும் ஒன்றாகத்தான் இணைந்திருக்கின்றன. கஷ்டத்துல தங்கச்சி எப்படி வளர்த்தாருன்னு எனக்கு தாண்டா தெரியும்.